சுதந்திர இந்தியாவில் டேக்ஸே இல்லாமல் இருந்து 2017 ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் தான் புதுசாக ஏதோ டேக்ஸ் போட்ட மாதிரியே நீங்கள் பேசுகிறீங்க. ஜிஎஸ்டிங்கிறது புது டேக்ஸ் கிடையாது. ஏற்கனவே இருந்த பல டேக்ஸ் எல்லாத்தையும் ஒன்றாக்கி ஒரே டேக்ஸாக கொண்டு வந்தாங்க. இப்போ ஒரு பொருளுக்கு 12% டேக்ஸ் 15% இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாத்தையும் கணக்கு பண்ணாங்க. வேல்யூ ஆடட் டேக்ஸு, கலால் வரி, சுங்க வரி எல்லாத்தையும் சேர்த்து 15 இருக்கா, இதை 12% ஸ்லாப்ல கொண்டு வாங்கப்பா. அப்படி குறையில அதிகமாச்சு. ஜிஎஸ்டி வந்த பிறகு 27% இருந்த சோப்பெல்லாம் 18, 12ன்னு போட்டாங்க 2017. நீங்க புழுவிட்டு நீங்களே அந்த பொய்யை நம்ப ஆரம்பிச்சிட்டீங்க. யாரும் புழுவலைங்க, நீங்க தான் இப்ப போய் சொல்றீங்க. இல்ல ஜிஎஸ்டியால நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம். திருப்பூர்ல பனியன் கம்பெனில தொடங்கினவங்க எம்எஸ்எம்இ செக்டார் புலம்புனது இருக்கா இல்லையா? கரண்ட் கட் ஆனதுனால புலம்புனாங்க. ஜிஎஸ்டில யாரும் ஜிஎஸ்டியால பாதிக்கப்பட்டிருக்கோம்னு இருக்காங்க. கிடையாது, நீங்க போய் சொல்றீங்க. தொட்டதுக்கெல்லாம் வரி, நூலுக்கு வரி, நான் சொல்றது கேளுங்க, சேலைக்கு வரி, பனியனுக்கு வரி. சட்டை வாங்க போனவங்க சட்டை வாங்க போனவங்க சட்டை உதாரணம் நான் சொல்லிடுறேன். சட்டை வாங்க போனவங்க சட்டை வாங்காம பனியனை வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா மாதேஷ், இது மாதிரி கேவலமான காமெடிலாம் ட்ரை பண்ணக்கூடாது. யார் சட்டை வாங்க போனா, யார் பனியன் வாங்கினா? 2017 ஜிஎஸ்டி வந்த உடனே விலை அதிகமாச்சுங்க. சரி, கிடையாது. இப்ப இந்த சட்ட உதாரணமே சொல்ற மாதிரி, இப்போ ஒரு நூல் இருக்கு, அந்த நூலுக்கு ஒரு வரி. நூல் துணி ஆகுது, அந்த துணிக்கு ஒரு வரி. துணி சட்டை ஆகுது, அதுக்கு ஒரு வரி. இப்ப இத்தனை நாளா, அதாவது ஜிஎஸ்டிக்கு முன்னாடி 2017 முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, இந்த நூலுக்கு போட்ட வரி, சட்டைக்கு போட்ட துணிக்கு போட்ட வரி, தச்சு சட்டையானதுக்கு வரி, இது எல்லாமே சேர்ந்து நம்ம கொடுக்கணும். ஜிஎஸ்டிக்கு அப்புறம் என்ன ஆச்சு தெரியுங்களா? நூலுக்கு போட்ட வரி இருக்குல்ல, அது துணிக்கு இன்புட் ஆகும். துணிக்கு போட்ட வரி இருக்குல்ல, அது சட்டைக்கு இன்புட் ஆகும். சரி, அப்போ இதுக்கு 5, அதுக்கு 5, இதுக்கு 5, அப்படின்னா மொத்தம் 15 வரும்ல. அப்படி வராது. அப்படி வந்துச்சு. கோயம்புத்தூர்ல ஒரு ஹோட்டல் அதிபர் சொன்னார்ல, பன்னுக்கு ஒரு வரி, ஜாமுக்கு ஒரு வரி, பன்னு ஜாமு சேர்ந்தா ஒரு வரி, இதெல்லாம் ஒரே ஸ்லாபுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாரா இல்லையா? நான் சொல்றது நடந்துச்சா இல்லையா? ஒரு ஹோட்டல் அதிபர் டேட்டாவை வச்சுக்கிட்டு, இல்ல நான் இப்ப சமீபத்திய உதாரணம் இல்லைங்க, நான் டேட்டா வச்சுக்கிட்டு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக உதாரணம் சொல்றேன். நீங்க எங்கெங்கயோ கேட்ட கதைகளை வச்சுக்கிட்டு உங்களுடைய புனைவுல என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. இல்லங்க, கோயம்புத்தூர்ல இப்படி ஒரு ஹோட்டல் அதிபர் பன்னுக்கு ஒரு வரி, ஜாமுக்கு ஒரு வரி, பன்னு ஜாமு சேர்ந்தா ஒரு வரி. அவர் என்ன சொன்னாரு சொல்லுங்க. இது இப்ப சொல்றேனே, அதேதான், இப்படிதாங்க இருக்குது. நான் அவர் என்ன சொன்னாரு நான் சொல்றேன் கேளுங்க. இப்ப என்ன நடந்ததுன்னா, இந்த இன்புட் எல்லாமே ஒரே வரியா வந்தது. அப்படிதான் ஜிஎஸ்டில வந்துச்சே ஒழிய, நீங்க சொல்ற மாதிரி ஒரு பொருளுக்கு கூட எக்ஸ்ட்ரா டாக்ஸ் போடப்படலை. நான் சொல்றது 2017 0.1% கூட எந்த பொருளின் மீதும் விலை உயர்வு ஏற்படவில்லை.